Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNBC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 100 days தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பிளான் சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டே 11 டெஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். பார்க்காதவங்க அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து 100 days தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்டும் தென் வந்து ஜிஎஸ்க்கும் வந்து 100 days ஃப்ரீ டெஸ்ட்டு அதோட பிளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன். அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் வர சிலபஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நடக்கிற டெஸ்ட்டோட அப்டேட் எல்லாமே டெலகிராம் சேனலில் தான் நடக்கும். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்குங்க. டேட் அண்ட் டைம் சொல்லுவேன். அந்த சிலபஸ் நீங்கள் படிச்சிருந்தா வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். தென் வந்து நான் டெஸ்ட் வைக்கிறது எல்லாமே என்ன சப்ஜெக்ட் வந்து நடத்துகிறனோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான டெஸ்ட் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து 8th நியூ புக் தமிழ் வந்து இயல் 7, 8, 9 இன்னைக்கு டெஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து நம்ம தமிழ் ரிலேட்டடாக வந்து 9th தமிழ் நடத்திட்டுருக்கோம். அது ரிலேட்டடாக டெஸ்ட் வரும். தென் வந்து ஜிஎஸ்ல என்ன வந்து ஆல்ரெடி டெஸ்ட் போயிருக்குன்னா 10th பாலிட்டியில் 3 லெசன் ஃபினிஷ் பண்ணியிருப்போம், 9th பாலிட்டி ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இப்போ அது வந்து ஆல்ரெடி நான் லெசன் நடத்தி முடிச்சிட்டேன், அதுக்கான டெஸ்ட்டும் வச்சுட்டேன். அடுத்து வந்து ஜிஎஸ்ல என்ன நடத்தணும் அதுக்கான டெஸ்ட்டும், தமிழ் அடுத்து என்ன நடத்தணும் அதுக்கான டெஸ்ட்டும் வந்து அடுத்தடுத்து போயிட்டுருக்கும். இப்போ வந்து 6th to 12th வந்து நியூ புக் தமிழ் டெஸ்ட் இருக்கும், ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் 4 சிலபஸ் பகுதி ஆ பகுதி இ இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தும் போதே அதற்கான டெஸ்ட்டும் வந்து வைக்க ஆரம்பிச்சிடுவேன் இந்த 100 daysல. இதுதான் வந்து 100 days ஃப்ரீ டெஸ்ட் பிளானில் இருக்க போகுது. இந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டேட் அண்ட் டைம் தெரியும். ஏன்னா வந்து பப்ளிக்காக இதுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியாது. டெலகிராமில் இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தென் வந்து வீடியோவும் நான் அதில் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சேனலில் இருந்தீங்கன்னா. நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் எது வரைக்கும் நான் கொண்டு போவேன்னா எக்ஸாம் வரைக்குமே, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயர் வர போகிறேன் குரூப் 2 தென் குரூப் 4 அந்த எக்ஸாமுக்குலாம் யூஸ் ஆகிற மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் இருக்க போது. அதெல்லாம் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தென் நம்ம சேனலில் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் டெலகிராம் சேனல்லையும் ஆட் ஆகிக்குங்க. ஆல்ரெடி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கொஷின் வந்து நான் படிச்சிருவேன். அதற்கான டைமிங் வந்து 1 seconds 2 seconds வெயிட் பண்ணுவேன். அதில் வந்து நீங்கள் OMR ஷீட்டோ அல்லது நோட்லேயோ ABCD குறிச்சிருக்கலாம், இல்லைனா OMR ஷீட்டில் குறிக்கலாம். குறிச்சிட்டு 30 கொஷினுக்கு வந்து எத்தனை கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் என்ற கலிங்கத்து பரணி பாடலை இயற்றியவர் யார்? எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் என்ற கலிங்கத்து பரணி பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெயங்கொண்டார். எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் என்ற கலிங்கத்து பரணி பாடலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார் அவர்கள். பரணி வந்து பார்த்திங்கன்னா தோற்ற நாட்டின் பெயரில் அமையும், ஓகேங்களா. இது வந்து கலிங்க நாடு வந்து தமிழர்கிட்ட வந்து தோற்றிருக்கும். அதனால் வந்து தோற்ற நாட்டின் பெயரை தான் வந்து கலிங்கத்து பரணிக்கு வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. குலோத்துங்க சோழன் அவர்கள் வந்து படையெடுத்து கலிங்க நாட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து கலிங்க வீரர்கள் வந்து பயந்து ஓடுற மாதிரி தான் அந்த பாடல் இருக்கும், ஓகேங்களா. அந்த பாடலில் கலிங்க நாடு வந்து லாஸ் ஆகிட்ருப்பாங்க, போரில் தோத்துட்டாங்க. அதனால் வந்து அவங்க நாட்டின் பேரில் தான் இந்த பரணி வச்சுருப்பார் நம்மளோட புலவர் ஜெயங்கொண்டார் அவர்கள். அடுத்து மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன? மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன? மரளி என்ற சொல்லின் பொருள் காளான், அதாவது யமன். கலிங்கத்து பரணியின் பாவகை எது? கலிங்கத்து பரணியின் பாவகை எது? கலிங்கத்து பரணியின் பாவகை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலித்தாழிசை. 299 இருக்கும், ஓகேங்களா, கலித்தாழிசை. அடுத்து ஊசிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஊசிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மீரா அவர்கள். இதோட விரிவாக்கம் மீ ராசேந்திரன். அடுத்து 5வது வினா. மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் யார்? மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் யார்? ஆன்சர்
ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எம்ஜிஆர் அவர்கள். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து காமராசர். சத்துணவு திட்டம் வந்து எம்ஜிஆர் அவர்கள். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 6வது வினா. எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி. 1988. எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா அவார்டு வந்து எப்போ கொடுத்துருக்காங்க? 1988. 7வது வினா. எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலேயே தங்கி விட்டார்? ஓகேங்களா, எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அவர்கள் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதியமான். 8வது வினா. வினை தொகையில் வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் வல்லினம் மிகும். இந்த 2 கூற்றுகளையும் ஆராய்ந்து எது சரி எது தவறுன்னு சொல்லுங்கள். வினை தொகையில் வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் வல்லினம் மிகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. வினை தொகையிலும் வல்லினம் மிகாது, உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. இங்கே மிகும் கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. 9வது வினா. ஈக்வஸ்ட்ரைன் கலைச்சொல் அறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. குதிரை ஏற்றம். 10வது வினா. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. திருமூலர் அவர்கள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற பாடலை இயற்றியவர் திருமூலர். இது வந்து திருமந்திரம். இந்த லைன் வந்து அதை வந்து தமிழ் 3000 கூட சொல்லுவாங்க. ஓகேவா, அதில் 3000 பாடல்கள் இருக்கும், அதனால் அது தமிழ் 3000 சொல்லுவாங்க. இந்த லைன் வந்து திருமந்திரம். ஆசிரியர் திருமூலர். 12 திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 12 திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி. 10வது திருமுறையாக வைத்திருப்பாங்க. அடுத்து 12வது வினா. சித்தம் என்பதன் பொருள் யாது? சித்தம் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ. உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். 13வது வினா. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தவம் செய்து ஞானம் பெற்ற இடம். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தவம் செய்து ஞானம் பெற்ற இடம். ஆன்சர் ஆப்ஷன் டி. சதுரகிரி, புறாமலை, நாகமலை எல்லாமே வந்து கரெக்டு, அனைத்தும் சரி. 14வது வினா. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பி. அயோத்திதாசர் அவர்கள். அயோத்திதாசர் அவர்கள். 15வது வினா. திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் பண்டிதர் தோற்றுவித்த ஆண்டு. திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாச பண்டிதர் தோற்றுவித்த ஆண்டு. இது நான் நடத்தும் போது லெசன்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இதுக்கெலாம் வந்து நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். 1892 ஆன்சர். திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். தோற்றுவித்த ஆண்டு 1892. 16வது வினா. நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் யார்? நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர்.
ஆன்சர் சி, அயோத்திதாசர் அவர்கள். இதில் வந்து நம்ம உரைநடையெல்லாம் படிக்கும்போது அறிஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த நம்ம ஒவ்வொருத்தரும் பற்றி படிப்போம். தமிழ் அறிஞர்களும் தொண்டில் வந்து சுதந்திரத்திற்கு போராடினவங்க, அதுக்கப்புறம் தலைவர்கள், நூலாசிரியர்கள்லாம் படிக்கும்போது அவங்க என்ன ஹைலைட்டாக பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். 17வது வினா, சாப விமோசனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? சாப விமோசனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுமை பித்தன். சாப விமோசனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன். அடுத்த வினா, மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, யாப்பிலக்கணம். மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? யாப்பிலக்கணம். 19வது வினா, அறநூல்கள் எல்லாம் எந்த பாவகையில் அமைகின்றன? அறநூல்கள் எல்லாம் எந்த பாவகையில் அமைகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெண்பா. 20வது வினா, வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை எது? வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை. அகவல் ஓசை வந்து ஆசிரியர் பாக்குரியது. அகவல் ஓசை வந்து ஆசிரியர் பாக்குரியது. துள்ளல் ஓசை வந்து களிப்பாக்குரியது. செப்பல் ஓசை வந்து வெண்பாக்குரியது. தூங்கல் ஓசை வந்து வஞ்சிப்பாக்குரியது. இதுக்கு நம்ம வந்து ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்போம். ஆசிரியப்பாக்கு வந்து அது நெடில் ஆ, இது குறில் ஆ. அகவல் ஓசை ஆசிரியப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். துள்ளல் ஓசைக்கு வந்து பார்த்திங்கன்னா களி சாப்பிட்டா நம்ம துள்ளலாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். செப்பல் ஓசைக்கு வந்து வெண்பா. வெண்பான்றது ஒரு பெண்ணு, அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், அவங்க செப்பலால் அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். வஞ்சிப்பான்றதும் ஒரு பெண். ஓகேங்களா? வஞ்சி, நீ தூங்கலாமா? காலையில் விடிந்த பொழுதும் நீ தூங்கலாமா? வஞ்சின்றது ஒரு பெண்ணு தான். விடிய காலையில் நீங்கள் எழுந்துக்கணும், விளக்கேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இதுக்கு வஞ்சிப்பாக்கு வந்து தூங்கல் ஓசை. அடுத்து 21வது வினா, ஆண்மையின் கூர்மை எனப்படுவது? ஆண்மையின் கூர்மை எனப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பகைவருக்கு உதவுதல். ஆண்மையின் கூர்மை எனப்படுவது பகைவருக்கும் உதவுதல். 22வது வினா, அறிவு, அருள், ஆசை, அச்சம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? அறிவு, அருள், ஆசை, அச்சம் என்ற பாடல் வரியை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இறையரசன் அவர்கள். 22வது வினா, மார்கழி திங்களில் பெண்கள் துயில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை எவ்வாறு அழைப்பர்? மார்கழி திங்களில் பெண்கள் துயில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாவை நோன்பு. 23வது வினா, திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாணிக்க வாசகர். திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர். 24வது வினா, நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மு. மேத்தா அவர்கள். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மேத்தா அவர்கள்.
அதுக்கு கூட நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். மேத்தா, அதுக்கப்புறம் நம்ம அந்த காலத்துலலாம் வந்து அம்மாவை ஆத்தா ஆத்தான்னு ஆசையாக கூப்பிடுவாங்கல்ல, அவங்க நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அந்த பாடலும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அதில் நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என கூறியவர் யார்? நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அம்பேத்கர் அவர்கள். அவர் வணங்கும் தெய்வம் 3. முதல் தெய்வம் அறிவு, ரெண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது நன்னடத்தைன்னு சொல்லியிருப்பாரு. சொன்னது வந்து அம்பேத்கர் அவர்கள். 26வது வினா. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1927. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை வந்து தொடங்கிய ஆண்டு 1927. அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது? அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் வச்சுக்கிட்டு அவர் சட்ட வரைவு குழு வந்து இது வச்சுக்கிட்டு சட்ட அமைப்பை வந்து உருவாக்கினார், அரசியல் அமைப்பை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 7 பேர் கொண்ட வரைவு குழு இருந்தது. அவங்கள வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், அரசியல் அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். 28வது வினா. அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு என்ன விருது வழங்கியது? அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு என்ன விருது வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத ரத்னா. அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு என்ன விருது வழங்கியது? பாரத ரத்னா. 29வது வினா. கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றது? கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அன்னை பூமி. கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றதென்றால் அன்னை பூமி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வினா. பிரிது மொழிதல் அணியில் கீழ்கண்டவற்றில் எது மட்டும் இடம்பெறும்? பிரிது மொழிதல் அணியில் கீழ்கண்டவற்றில் எது மட்டும் இடம்பெறும்? உவமையா, உவமேயமாம், தொடையா, சந்தமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, உவமேயம். பிரிதி மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும்னா உவமேயம் மட்டும் இடம்பெறும். நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னு நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். தமிழ் அடுத்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் இருக்கும். அது இயல் வந்து 1, 2 வைக்கிறதா இல்லை வந்து 2 இயலாக வைக்கிறதான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணிவிட்டு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டெஸ்ட்டு நமக்கு மேக்ஸிமம் வந்து 9th தமிழாக தான் இருக்கும். அது வந்து இயல் 1 வைக்கலாமா இல்லை 2 இயலாக வைக்கலாமான்னு வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு இயல்லுமே கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதை உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தா நீங்கள் படிச்சுட்டு எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 9th இயல் 9th 10th 11th 12thலாம் 1 வைக்கலாமா இயல் இல்லை 2 வைக்கலாமான்னு கன்சிடர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து டேட் அண்ட் டைம் போடுறேன். நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து ஜிஎஸ் டெஸ்ட்டும் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.